ஹாய் ஹலோ வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில முக்கிய இன்ஃபர்மேஷன் வந்து 2.0 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐடிகே 2.0 அப்படின்னு நம்ம தமிழில் கொடுத்துருக்கிற மாதிரி இப்போ நம்ம ஐடிகே 2.0 பற்றி தான் சில முக்கிய தகவல்கள் வந்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஐடிகேயில் வந்து 2.0ல இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லாதவங்களுக்கும் சரி, இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். இது வந்து நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு தெரியாத விஷயத்த ஒரு தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ. டோன்ட் மிஸ் இட். என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது ஐடிகே 2.0ல வந்து நிறைய பேருக்கு ஆப் பிரச்சனை வந்து இருந்துட்டு தான் வந்தது ஃபஸ்ட்டு. இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு வந்து இப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்க வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடந்த ஒரு வாரமாக வந்து இந்த அட்டெண்டன்ஸில் வந்து பிரச்சனைகள் காணப்படுது. ஸோ வந்து நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ்லாம் வந்து அட்டெண்டன்ஸ் தினமும் நம்ம மார்க்டு, நான் மார்க்டு அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் பிரித்து வந்து யார் எந்தெந்த வாலண்டியர்ஸ் வந்து சரியாக வந்து போட்டிருக்காங்க, யாரை வந்து சரியாக போடல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு தீர்வாக நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிட்டு புதுசாக வந்து ஆப்பை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணோடனே லாகின் பண்ணிவிட்டு லாக் அவுட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம பர்மிஷன் இருக்கு இல்லையா, அதில் போய்ட்டு நம்ம எல்லாத்துக்கும் கேமரா, லொக்கேஷன் அண்ட் தென் வந்து ஃபோன் இந்த மாதிரி சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓகே பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட் நம்ம ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணணும், அதாவது அப்டேட் பண்ணணும். அது வந்து ரொம்ப மஸ்ட்டு. செகண்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பிளாங்காக தான் இருக்கும். நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்டு இது எல்லாமே நம்ம வந்து போட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணும்போது யூசர் நேம், பாஸ்வேர்டு வந்து ஆல்ரெடி இருக்கும். ஸோ அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது மட்டும், இந்த 2 ப்ராசஸ் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து செட்டிங்ஸில் போயிட்டு பர்மிஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து பர்மிஷன் வந்து ஓகே, லொக்கேஷன், கேமரா, ஃபோன் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து பர்மிஷனை நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா இந்த ஐடிக்கே அட்டெண்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் அட்டெண்டன்ஸ் ப்ராப்ளம் வந்து போயிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்து அட்டெண்டன்ஸ் போடுவீங்க, போடும்போது பார்த்திங்கன்னா அகைன் கேமராவே திரும்ப வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து யாருன்னா அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஒரு கேமரா எடுப்பீங்க, மறுபடியும் கேமரா எடுக்கிற மாதிரி இருக்கும், கேமரா எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை முறை கேமரா எடுத்தாலும் அதே மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நீங்கள் அட்டெண்டன்ஸ் எடுங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா, அகைன் ஒரு 10 டைம்ஸ் வந்து நீங்கள் அகைன் எடுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்து கிளிக் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணியும் நீங்கள் வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து மாணவர் சேர்க்கை வந்து நீங்கள் நிறைய பசங்களை வந்து சேர்த்துருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து டிஸ்பிளேயில் இல்லாத மாதிரி இருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒரு 10 பசங்களை சேர்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 2 பசங்க 3 பசங்க தான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எதனால் இந்த மாதிரி பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆட் பண்ணும்போது சர்வர் இஷ்யூவால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து இதை லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணாலும் வந்துடும். இல்லைனா அனதர் ஃபோனில் நீங்கள் இந்த மாதிரி இந்த ஆப்பை இறக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லாரோடைய நேம்ஸும் இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை. ஒரு 2-3 நாள் கழித்து உங்கள் ஃபோனில் நீங்கள் போட்டிங்கனாலே அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஸோ அதனால் வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நிறைய வந்து மாற்றிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு முக்கியமான ஒரு சேட் நியூஸ்ன்னு ஒன்று சொல்லலாம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ்லாம் வந்து இருந்தாங்க. அவங்க தான் நம்மளை வந்து வழிநடத்தி போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து ஸ்கூலுக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, மண்டேலேருந்து கோஆர்டினேட்டர் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பதில் வந்து லீட் வாலண்டியர் தான் அந்த இடத்துல வந்து
பணிபுரிவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோஆர்டினேட்டர்ஸ் வந்து இவ்வளோ நாள் நம்ம கூட அட்டாச்சாக இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஒரு வருத்தமான விஷயம் அவங்க வந்து நம்மளை விட்டு போகிறது. ஸோ இருந்தாலும் நம்ம இதுவும் கடந்து போய் தான் ஆகணும். கோஆர்டினேட்டர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லீட் வாலண்டியர்ஸ் தான் இனிமேல் வந்து அந்த வேலையை வந்து செய்வாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் அடுத்தடுத்து வர வேலைகள் எல்லாமே லீட் வாலண்டியர்ஸ் உடைய தலைமையில் தான் வரும். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்லலாம் லீட் வாலண்டியர்ஸ் இருக்காங்களா? அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம் ஒரு நாளும். இது போன்ற நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.